சொன்னாங்க. ஓமா நீ முட்டை அப்படியே ஓல் கட்டு வச்சுக்க. டோல் கேட்டு வந்தா அப்படியே நான் வருவேன். 5 ரூபாய்க்கு வெள்ளை குஞ்சு, 5 ரூபாய்க்கு வெள்ளை குஞ்சு. வெள்ளை குஞ்சா? ஏய் என்னடா அவளுக்கு ஆசுமா பழகுது அக்கா. ஓ பாத்தியா? ஆசுமா புடிச்சிச்சு அக்கா. என்னடா தம்பி அவளுக்கு சன்னி வச்சிச்சு பழகுது. ஏய் அக்கா என்னடா நான் மாமா மாமான்னு கூப்பிடுற. அவன் உக்காந்து தம்பி லக்காடி லக்காடி நடா நானு கேப்பு மாறினா அக்கா அக்கா அதை தெளிவா சொல்லுடா. மூட்டை பார்த்தீங்கன்னா மூட்டோடு சேர்ந்த மாதிரி. அக்கா ஏண்டா அக்கா ஏண்டா நீ என்னடா ஒரு வினோதமா இருக்கு? உன் காதுல இருக்குது என்னடா அது? இதான் வள்ளி விலாஸ் கம்மல். வள்ளி விலாஸ் கம்மலா? ஆமா ஏண்டா வள்ளி விலாஸ் இந்த மாடல் எல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுடா. இது புது மாடல் ஒகட்டான். என்னட்டா ஒகட்டான் டேய் உங்கட்டா தொங்கட்டான் தொங்கட்டா தொங்கட்டான். நாங்கெல்லாம் மல்லி கனகாபுரம் ஜாதி பாரிஜாதம் மலர வைக்கிறோம். நீ என்னடா தலையில வச்சிருக்க? இது வேப்பல மல்லி. ஏண்டா மாப்பழ மயங்குற மல்லி கேட்டிருக்கு. இது என்னடா வேப்பல மல்லி? இந்த வேப்பல மல்லி வச்சாதான் வச்சாத்தான் காத்து கருப்பு அண்டாது. காத்துக்கள் பண்றாத. ஆமா ஏண்டா முதல்ல கொரோனா வராது. கொரோனா வராதா? ஆமா ஏண்டா இப்படி சொல்லிதான் வேண்டிய பேரு. ஏன்னா அப்பெல்லாம் கொரோனா வந்து 1 கட்டம் 2 கட்டம் 3 கட்டம் 4 கட்டம் வந்தது. கோகுலே இந்த கொரோனா 3 கட்டம் வந்தது. 4வது கட்டம் கூட வந்தது. ஆமா என்னமோ சொன்னாங்க. ஓமா வாக்குறாவா? வாயில வசம்ப வச்சு நல்லா தேக்கு. ஓ அப்படியே சுத்தி கிடக்குறேன் நானு. ஏன்னா கொடிடுறான் நானும் அப்படி சுத்தி கிடக்குறேன். அது வந்து நீ சொன்னது கிடையாது. எது உமுக்குறேன்னா? உமுக்கல உமிக்ரா. ஏதோ ஒரு கான். சரிடா. நான் எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கிற நீ? முட்டை அப்படியே ஓல் கட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்க. ஓல் கட்டுக்கு வச்சுக்க. டோல் கேட்டு வந்தா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா. ஏண்டா எனக்கு ஏண்டா தலைவிதி? எனக்கு ஏன் தலைவிதி? ஐயோ 10 ரூபாய்க்கு சப்பாட்டம் ஏய் பையா வைப்பாங்க. அப்படியே நீ அங்க வித்துட்டு வச்சுக்க. அப்படியே நான் வருவேன். 5 ரூபாய்க்கு வெள்ளை குஞ்சு, 5 ரூபாய்க்கு வெள்ளை குஞ்சு. வெள்ளை குஞ்சா? ஏய் குஞ்சில இரும்பு முச்சிடும். வெள்ளையார் பிஞ்சுமா? வெள்ளையாரி பிஞ்சோட தெளிவா சொல்லு. வெள்ளையார் பிஞ்சு. ஏண்டா நீ சப்பாட்டா பழம் வித்தா நான் வெள்ளையார் பிஞ்சு. நான் ஏண்டா சப்போட்டா பண்ண வைக்கிறேன்? பின்ன ஒரு கோயில் கட்டிட்டு நீயா விற்க போற? ஏண்டா இது மேடை. ஆமா கோயில் கட்டலாமா கேட்டாங்க. பின்ன அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். எம்மா ஜகச்சோதியா மலையில் ஒரு மாதிரியே பண்ணி வச்சுக்கிறேம்மா. அப்படி இம்மா சொல்லுவாங்க கெண்டைய போட்டு விரல இழுத்துக்கிறேம்மா. ஏய் கெண்டையும் போடல எதையும் போடல. அவன் நடத்த சொன்னா நான் நடத்துறேன். ஆமா அம்மா அதுக்காக நம்ம கையில விடல. அந்த ஆத்தா அவன் கையில இருக்கு. ஆமா ஆனா மக்கள் இருக்காங்க பாரு. ஆமா என் மக்கள் என் நண்பர்கள் ஆமா என் தோழர்கள் ஆமா என் உடற்பிறந்தவர்கள் ஆமா அனைவரும் எத்தனையோ இடத்துல எத்தனையோ ஆலைகள் நடந்திருக்கு. இருந்தாலும் வரலாற்றுல இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. என் கண்ணால நான் நடத்தாத மயன பிள்ளையே கிடையாது. ஆனா இந்த ஒரு எல்லையில முதல் முறையாக இப்படி ஒரு சாமி வந்தது எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு என்னுடைய மக்கள் அவ்வளவு ஒரு ஒத்துழைப்பு. அதுதான் என்னடா இப்படி செய்யுமா? எப்படிடா படுத்துக்கிட்டே செய்யும். ஏ அட வாசனை யோசனையா? யோசனை யோசனை. ஏய் யக்கா எப்ப யக்கா ஆடி பாடிக்கிட்டே கானகத்துக்கு வந்துட்டோம். இங்கதான் எங்கனா இருப்பான். முதல்ல போய் அவனுக்கு தேடு. அப்புறம் யோசனை செய்யணும் எல்லாம் செய்யணும். தேடி பாருவா சுத்தி பாக்குவா. இது அடர்ந்த காடுடா.
அவன் நல்லா கொட்டி நசுக்கு புளி எடுப்பான் புரியுதா நான் நந்தவனத்தை சுத்தி பார்க்க சொன்னேன்டா நந்தவனம் சுத்தி கூட மண்டையை உடைச்சிடுவேன் அக்கா நந்தவனம் சுத்தில பா அது தாண்டா ஆமாண்டா அக்கா என்னடா இப்படி செய்யுமா எப்படிடா இன்னும் செய்யுமா ஏய் வாசனை வாசனை நான் உனக்கு அக்கா சரி அக்கா ஏய் முதல்ல அவனை தேடி கண்டுபிடிடா அப்புறம் யோசனை செய்வேன் என்னடா அவளுக்கு ஆஸ்மா பழகுது அக்கா ஓ பாத்தியா அக்கா ஆஸ்மா புடிச்சிச்சு பழகுதா ஏய் பாருங்க ஆஸ்மா வேற இருக்குங்க டேய் 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 அவன் இருக்கிறது இருக்கட்டும் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு தந்தை என்ன தெரிவித்தார் ஆமா அவனை ரெண்டு பேரையும் பார்த்து பார்த்து அவனை ஆடிப்பாடி மயக்கி அயக்கி அவளை தீட்டு கட்டணும் அவனை தீட்டு கட்டணும் ஆமா அக்கா அதான் நீ என்ன பண்ணணும் அவனை போய் எழுப்புடா எழுப்பு வா எழுப்பு நீங்க வந்து புள்ளி வைக்கலாம் டேய் அவனை போய் எழுப்புடா முதல்ல கூட்டு பாரு அக்கா என்னடா தம்பி அவளுக்கு சன்னி வச்சிச்சு பழகுது சன்னி ஏய் அக்கா அவனுக்கு சண்டி வச்சா என்ன வெண்ணி வச்சா என்ன நம்ம வந்து கதை நடக்கணும் அதனால அவன்கிட்ட போயிட்டு மாமா மச்சான் எழுப்புடா இங்க வந்து புள்ளி வைத்துருவானா அவன் வரடா மாமா மாமா அக்கா என்னடா நான் மாமா மாமான்னு கூப்பிடுறேன் கூப்பிடுற அவன் உக்காந்துக்கிட்டே ஊம்புறான் ஏய் உக்காந்துக்கிட்டே தூங்குறான் கூப்பிடுறான்டா ஏன்டா அப்படி சொல்ற ஏய் அவன் கையை கால அசைச்சு என்னடா அக்கா என்னடா ஒண்ணுமே நானே எப்படி பிரேக் இழுத்து பார்க்கறேன் பிரேக் அடிச்சு பார்க்கறேன் பத்தி அதுக்கு ஏய் தம்பி பீஸா பண்ணிட்டவன் ஐயோ ஏண்டா அவன் எங்க இருக்காரு அங்கதான் அறங்குறாரு ஏய் எங்க இருக்கிறாரு அந்த காட்டுல உட்காந்து நிற்கிறாரு காட்டுல உட்கார்ந்து